கண்டிப்பாக கைது நடவடிக்கை இந்த 1000 கோடி. ஏன்னா டெல்லியில் என்ன நடந்துச்சு, இதே மதுபான ஊழலில் தான் அங்கேயும் நடந்துச்சு. ஆனால் அது கெஜ்ரிவால் வரைக்கும் போச்சு. இங்கே ஸ்டாலினும் மாட்டுவார். ஸ்டாலின் தான், இதுவும் ஸ்டாலின் வரைக்கும் தான் போயிருக்கு. ஹார்ட் டிஸ்க் சிக்கிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய ஆவணங்கள் சிக்கிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன இருந்துங்கிறது எப்படி இருக்கும்? வழக்கமாக நிர்வாகங்களில் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அரசாங்கத்துக்கு காணிக்கிறதுக்குன்னு ஒரு லெட்ஜர், இன்னொரு புக் இருக்கும், நோட்டு. அதில் வந்து ஒரிஜினலாக இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் பின்பக்கமாக நம்ம இதை மாற்றிக்கிட்டோங்கிறது இருக்கும். பெரிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வேறு இதில் வந்ததுனால இப்போவும் வேறு ஒன்று கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வரும் நாட்களில் வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக மாட்டுவாங்க, தப்பவே முடியாது. இந்த பணம் அங்கே தானே போகுது. திமுக காரங்க எந்த ஆள்கிட்டையும் கேளுங்க, கற்பழிச்சதாக ஒரு கேள்வி, அதுக்கு வந்து பதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தப்பு கிடையாது, பதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, அது நிரூபிக்க முடிஞ்சுதா? நீங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கற்பழிக்கிறவங்க வந்து எல்லாம் வீடியோவாக இன்றைக்காவது மொபைலாவது இருக்கும், ஆனால் அது கூட கிடையாது. அதை எப்படி ஆதாரம்னு நீங்கள் எடுப்பீங்க? அப்படின்னா திமுகவினுடைய ரத்தமே அப்படி தான் இருக்கும். ஆதாரம் இருக்கா, சட்டத்துறை அமைச்சர் கேட்குறாருல, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் கொடுங்க. ஆதாரத்தை தானே எடுத்து வச்சுருக்கேன். 1000 கோடிக்கு அவன் இதுக்கு எதுக்கு இவங்க வந்து கோர்ட்டில் போய் தப்பு நடந்தால் கீழே உள்ள ஆளு தானே தண்டிக்கப்பட போகிறாங்க. கீழே உள்ள ஆளு தானே சார், ஏதோ தப்பு பண்ணாங்க, பாட்டில் 10 ரூபா அந்த கடையில் விற்கிறவன் வாங்கிவிட்டான், அவன் தானே தண்டிக்கப்பட போகிறான். இவங்க எதுக்கு வந்து அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க? ஹைகோர்ட்டில் போய் இதுக்கு ஸ்டே பண்ணணும், இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்கக்கூடாதுன்னு போகிறாங்க. எதுக்கு போனாங்க அதுக்கு? அப்போ அங்கே மாற்றம்னு தெரியுதுல்ல, அது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இழுக்க தான் செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவே அதுதான் எதிர்பார்க்கும். ஏன்னா தண்டனை கிடச்சி போகுன்னு தெரியும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இழுப்பாங்க. இழுத்துட்டு போய் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அமலாக்கத்துறை அடுத்த ஸ்டெப் அங்கே தானே போவாங்க. அங்கே போகும்போது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் அங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே காரி தூக்கி அனுப்ப போகிறாங்க. அதுக்கு பிறகு கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ், எம்பி இவங்களுடைய வீடுகள், அலுவலகங்களில் வந்து இடி வந்து ரைடு பண்ணுறாங்க. பணங்களும் பறிமுதல் செய்யப்படுது. சமீபத்தில் நடந்த டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸில் 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கைது நடவடிக்கைகள் அது சார்ந்த அதாவது ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடம் மட்டும் பிளாங்காகவே இருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? 92ன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு 91 ஆனாங்க. அந்த கொஞ்ச நாளையிலே அவங்க மேலே ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணாங்க. அந்த 91லேருந்து 96 வரைக்கும் அவங்க இருந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு அது போட்டது சுப்பிரமணிய சாமி. அங்கேருந்து அதை ஆரம்பிச்சிது அந்த வழக்கு. அதில் 96 போட்டதாங்க நீங்கள் எடுத்துடுங்க, கொஞ்சம் முன்னாடி போட்டதாக எனக்கு நினைவு. 96 கூட எடுத்துடுங்க. 96 தான். ஆமாம், 96 இருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க எத்தனை ஆண்டு காலம் இழுத்துட்டு போனாங்க? 18 ஆண்டுகள் இழுத்துட்டு போனாங்களா? 96லேருந்து 2001 வரைக்கும் அமைச்சராக இருந்தது பொன்முடி திமுக ஆட்சியில். ஓகே, என்ன மினிஸ்டர் சார் அது? அப்போ போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் முதலாவது. அப்போ இருக்கும்போது அதில் வந்து வருமானத்துக்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே 2001-2 வந்து அவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ணது தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்குக்கு தீர்ப்பு சமீபத்தில் தான் கொடுத்தாங்க. வருஷம் எவ்வளோ வருஷம் அப்படி போகுது. நம்ம அது சட்டம் அப்படி இருக்குது, அப்படி தான் இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி தான் போயிட்டே இருக்குது. கனிமொழியுடைய வழக்கு அந்த 2G வழக்கு போட்டது எப்போ? காங்கிரஸ் காலத்தில் போட்டது. அதுக்கு தீர்ப்பு வந்தது இப்போ சமீபத்தில். அதுக்கு அப்பீல் இன்னும் போயிட்டு இப்போ நீங்கள் 18ஆம் தேதியிலேருந்து அது வந்து தினசரி விசாரணையில் இப்போ தனி அந்த சிபிஐனுடைய தனி கோர்ட்டில் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது. இதுவே நீங்கள் அரபு நாடு அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் கோவையில் குண்டு வெடிப்பு சார், அந்த குண்டு வெடிப்பு குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை எப்போ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 98 குண்டு வெடித்தது. 97 அங்கே வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு புறம்பா பணத்தை வந்து கொண்டு வந்தார். 1.5 கோடி ரூபா கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஜவாஹிருல்லா அன்னைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாவுக்கு மேலே உள்ள குற்றச்சாட்டு. அந்த தண்டனை ரிவ்யூ இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டு கொடுத்துட்டாங்க. இன்னமும் தண்டனையை கொடுக்கவே இல்லையே அவருக்கு மேலே. இன்னமும் 1 மாதம் அப்பீலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேறு ரம்ஜான் ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்ல நம்ம சட்டத்தில். சரி, சமீபத்தில் நடந்த அந்த டாஸ்மார்க் ஊழல், துரைமுருகனுடைய வழக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பொன்முடி இருக்காரு, இவங்களுடைய அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அதனுடைய ஆக்ஷன் என்னவா இருக்கு? இதில் ஒரு துண்டு செய்தி தான் வந்து செந்தில் பாலாஜி. இது அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் வந்து பஸ் கண்டக்டர், டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினாருங்கிறது தான் வழக்கு. அது எப்போ உள்ளது? அதிமுகவில் ஒரு அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக ஏதோ இருக்கும்போது நடந்த ஒரு ஊழல், ஒரு மோசடி. அதுக்கு தண்டனை கொடுத்தது இப்போ ரைடு நடத்தி அவரை கைது பண்ணது எப்போ? சமீபத்தில்.
அப்போ எவ்வளவு வருஷங்கள் தாண்டி போயிருக்கு. இப்போ மொத்தத்தில் நான் சொல்ல வர்றது வந்து எல்லாமே கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. இதுவே அரபு நாடுன்னா ஒரே நாள் 4 நாளையில் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இங்கே வந்தால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ அதனால் இப்போ தான் அவங்க வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் எடுத்த விஷயங்கள் டாஸ்மாகில் அது அமலாக்கத்துறை எடுத்தது. அதுக்கு பிறகு கிருஷ்ணசாமி 2023 வந்து கவர்னர் கொடுத்த மனுவில் வந்து ஒரு 13 பக்கத்துக்கு ஏதோ வந்து நிறைய விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருந்தாரு. அதில் உள்ள தகவல்கள் இன்னும் பல வழிகளில் கிடைச்ச தகவல்னால் அடிப்படையில் தான் வந்து ரைடை நடத்தியிருக்காங்க. அது எப்போ 2025 வந்து நடத்தியிருக்காங்க இப்போ சமீபத்தில். அப்போ இந்த ரைடு நடத்துறதுக்கு இவ்வளோ காலங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். 67 எஃப்ஐஆர் எதுவும் இருக்குதான் மொத்தத்தில். டாஸ்மார்க் அங்கங்கே நடந்தது, சண்டை நடந்தது, இந்த பைசா அதிகம்னு சொல்லி நடந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பாக பண பரிவர்த்தனை, அதில் தான் ஈடிங்கிற அமலாக்கத்துறை உள்ளே வருது. அவங்க வந்து இப்போ 1000 கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும்ல. அதுக்கிடையில் இவங்க கோர்ட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போய் அமலாக்கத்துறை வந்து டாஸ்மார்க்கு மேலே இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை தப்பு, அதுக்கு தடை செய்யணும்னு சொல்லி போகிறாங்க. நாங்கள் செய்யலைன்னு இவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அங்கே போய் குற்றமே செய்யலை பாட்டு சொன்னாதான் வழக்கே முடிஞ்சிருமே. ஆமாம், அப்போ தப்பு செய்யலைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதிகாரிகளை வந்து தப்பு நான் செஞ்சேன் செய்யலை அப்படின்னு சொன்னால் வழக்கே முடிஞ்சிருமே சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தப்பு செய்யலைன்னு சொன்னாங்கனாலே மாட்டிக்குவாங்கன்னு சொல்கிறேன். தப்பு செய்யலை அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியலைங்கிறத சொல்கிறேன். அதிகாரிகள் அப்படின்னா ஒத்துக்கிறதா? ஆமாம் ஆமாம், அதான் மறைமுகமாக அதுதானே அர்த்தம். அப்போ அவங்க வந்து நாங்கள் இங்கே யாருமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலை சார் அப்படின்னு சொன்னால் அது சிரிப்பாக தான் இருக்கும். குடிமகன்கள் எல்லாத்துக்குமே தெரியும். குவார்ட்டருக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க, 20 ரூபாயும் சில இடத்துல வாங்குறாங்க, ஆஃப்னா 20 30 வாங்குறாங்க, அதுக்கு மேலேயும் வாங்குறாங்கிறது எல்லா இடமும் பரவலான விஷயந்தான். இது அதிகாரிகளுக்கு மட்டும் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவங்களுக்கு தெரியும், எல்லாமே நடந்தது உண்மை தான். ஒன்றும் இல்லை சார், இவங்க அதிகாரிகளாக தானாகவோ போய் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுது இதை பண்ணுன்னு சொல்லி, செந்தில் பாலாஜி அமைச்சர் சொல்கிறாரு, அவங்க பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். வழக்கு தாமதம் ஆனாலும் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டு கண்டிப்பாக நடக்கும். நடக்குமா? கண்டிப்பாக கைது நடவடிக்கை இந்த 1000 கோடி. ஏன்னா டெல்லியில் என்ன நடந்துச்சு? இதே மதுபான ஊழலில் தான் அங்கேயும் நடந்துச்சு. ஆனால் அது கெஜ்ரிவால் வரைக்கும் போச்சு. இங்கே ஸ்டாலினும் மாட்டுவார். ஸ்டாலின் தான், இதுவும் ஸ்டாலின் வரைக்கும் தான் போயிருக்கு. அங்கேயும் வந்து துணை முதலமைச்சர் இவர் மணிஷ் சிசோடியா, முதலமைச்சர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரிசையாக வந்தாங்க. கீழே இருந்தே வந்தாங்க அதிகாரிகள், அவருக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு அங்கே வந்தாங்க. அதே கதை தான் அங்கேயும் வருது. இதே மாதிரி நீங்கள் வந்து தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அப்போ சந்திரசேகர் ராவுடைய மக கவிதா, அவங்களும் அதில் மாட்டினாங்க, அவங்களும் கைதெல்லாம் ஆனாங்க. இதே கதை தான் இங்கே வரப்போகுது. இவங்க எல்லாருமே இதில் தான் மாட்டுறாங்க. இப்போ கூட பாருங்கள், இவர் வந்து கார்டஸ்க்கு சிக்கிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய ஆவணங்கள் சிக்கிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன இருந்துங்கிறது எப்படி இருக்கும்? வழக்கமாக நிர்வாகங்களில் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அரசாங்கத்துக்கு காணிக்கிறதுக்குன்னு ஒரு லெட்ஜர், அதில் மொத்தமாக எவ்வளோ வருமானம் வந்துச்சு, வளவு செலவெல்லாம் அதில் இருக்கும். இன்னொரு புக்கு இருக்கும், நோட்டு, அதில் வந்து ஒரிஜினலாக இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் பின்பக்கமாக நம்ம இதை மாற்றிக்கிட்டோங்கிறது இருக்கும். பெரிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வேறு இதில் வந்ததுனால இப்போவும் வேறு ஒன்று கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ அது இல்லைன்னு சுத்தமாயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதே தானே டாஸ்மார்க்லையும் படிக்கிறாங்க. சாராயத்தை ஆலையிலேருந்து வருது, கணக்கே இல்லை. அங்கேருந்து காய்ச்சி இதில் உள்ள ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். வெளியே வந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, டாஸ்மார்க்கில் வாங்கினதுக்கும் எந்த ஆவணங்களும் இல்லை, அதை வந்து எல்லாம் சேல்ஸுக்கு அனுப்புனதுக்கும் எந்த இதுவும் இல்லை, இவங்க விற்றதுக்கும் எந்த ஆவணம் இல்லை. ஆனால் விற்றுருக்கு, அங்கேருந்து வந்திருக்கு, இங்கே விற்றுருக்காங்க, எல்லாம் போயிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நேராக போய் டாஸ்மார்க்கில் போய் அந்த மதுபான ஆலையில் போய் செக் பண்ணும்போது ரீடிங் கரண்ட் எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்க்கும்போது அந்த கால்குலேஷனில் வரும்போது இவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதில் இவ்வளவு லட்சம் பாட்டில் வந்து இங்கே தயாராகிருக்கு. ஆனால் கணக்கில் இவ்வளோ தான் இருக்குது, மிச்சம் எங்கே போச்சுன்னு கேட்கும்போது தான் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி தான் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இவர் ஜெகத் ரட்சகன் வீட்டில் நடந்த ரைடு, அவருடைய அலுவலகத்தில் நடந்ததெல்லாம் முன்னாடியே நடத்தினாங்க, ஒருக்கா இப்போவும் நடத்தினாங்க, இதுக்கு முன்னாடியே நடத்தினாங்க. அப்போ நடக்கும்போது ஒன்ற விஷயங்கள்லாம் எப்படி, அதுக்கெல்லாம் முன்னாடி 2018 நினைக்கிறேன், பண மதிப்பிழப்பு செய்த போதே அவருக்கு அலுவலகத்தில் வீட்டிலலாம் நடத்தினாங்க. அதில் அப்போவே ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. இது எல்லாமே அப்போ கிடைச்ச ஆவணங்கள். அவர் என்ன தொழில் பண்ணுறாரு? இந்த பக்கம் கல்வி தந்தை, அந்த பக்கம் சாராய ஆலை. அப்போ இந்த சாராய ஆலையில் உள்ள டாக்குமெண்ட் தானே அவ்வளோ மாட்டினது. ஓகே சார், இப்போது ஸ்டாலின் வரைக்கும் நீளும் அப்படின்ட்டு சொன்னீங்க. டெல்லியில் வந்து மணிஷ் சிசோடியா வந்து மாட்டின மாதிரி அப்படின்ட்டு வந்து மாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வரும் நாட்களில் வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக மாட்டுவாங்க, தப்பவே முடியாது. இந்த பணம் அங்கே தானே போகுது. அப்போ இல்லை எதுக்கும் அவங்க சொல்கிறாங்க, சட்டத்துறை அமைச்சர் அவரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாம் ஓகே, ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கா, அதை தான் சொல்லுவாங்க சார். அதே தான் சொல்லுவாங்க. திமுக காரங்க எந்த ஆள்கிட்டையும் கேளுங்க, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி போங்க, ஒரு நினைவூட்டல் தான். நக்கீரன்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? மு.க. ஸ்டாலின்கிட்ட. அன்னைக்கு எப்போ? அது வந்து கொஞ்சம்
90களுக்கு முன்னாடி நடந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம்னு வச்சுடுங்களேன். பரபரப்பாக இருந்தது. என்னென்னா அந்த பாத்திமா பாபு அந்த அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க, புகை இல்லாமல் வந்து நெருப்பு இல்லாமல் புகையுமா? இந்த மாதிரி எல்லா இடம் நக்கீரன்லேருந்து கேட்ட கேள்வி. புகை இது முதவே சொல்கிறாங்களே, நீங்கள் தான் இந்த தப்பை பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி நக்கீரன்லேருந்து கேட்ட கேள்விக்கு முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அன்னைக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்கேன். அந்த பதில் அப்படி தான் இருக்குது. அது இந்த கேள்வியில் எந்த வித தப்பும் இல்லையே. பதில் என்ன இது இருக்குது? ஆதாரம் இருக்கான்னு கற்பழித்ததாக ஒரு கேள்வி. அதுக்கு வந்து பதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி தப்பு கிடையாது. பதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? அது நிரூபிக்க முடிஞ்சுதா? நீங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கற்பழிக்கிறவங்க வந்து எல்லாம் வீடியோ இன்றைக்காவது மொபைலாவது இருக்கும். ஆனால் அது கூட கிடையாது. அதை எப்படி ஆதாரம்னு நீங்கள் எடுப்பீங்க? அப்படின்னா திமுகவினுடைய ரத்தமே அப்படி தான் இருக்கும். ஆதாரம் இருக்கா? சட்டத்துறை அமைச்சர் கேட்குறாருல, ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்தால் கொடுங்க. ஆதாரத்தை தானே எடுத்து வச்சிருக்கான். 1000 கோடிக்கு அவன் அமலாக்கத்துறை எடுத்து வச்சுட்டு தானே அவங்களே வந்து இது பண்ணி ஆளின் மேலே பாயும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு தான் அவர் எதுக்குமே ஆதாரம் இல்லைன்னு தான் சொல்கிறார். இந்த ஆதாரமெல்லாம் பொய்ன்னு சொல்கிறார். சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார். அப்படி ஒரு ஆளை நம்ம சட்டத்துறை அமைச்சராக வச்சுருக்கோம். ரகுபதி அப்படி தான் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி. வெளிப்படையவே அப்படி தான் பேட்டியில் அப்படி தான் சொல்லிட்டு போனார். இது எல்லாமே வந்து இது ஆதாரமே கிடையாது, இது அப்படி தான் சொன்னார். செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? சின்ன லெவலில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சில ஊழியர்கள் செய்த தவறுக்கு எப்படி வந்து மேலே இருக்கக்கூடியவங்க பொறுப்பேற்க முடியும்னு சொன்னார். இவர் ரொம்ப யோக்கியன்னு அவர் சொன்னார். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எதுக்கு இவங்க வந்து கோர்ட்டில் போய் தப்பு நடந்தால் கீழே உள்ள ஆளு தானே தண்டிக்கப்பட போகிறாங்க. கீழே உள்ள ஆளு தானே சார், ஏதோ தப்பு பண்ணாங்க, 10 ரூபா அந்த கடையில் விற்கிறவன் வாங்கிவிட்டான், அவன் தானே தண்டிக்கப்பட போகிறான். இவங்க எதுக்கு வந்து அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க? ஹைகோர்ட்டில் போய் இதுக்கு ஸ்டே பண்ணணும், இதை வழக்கை மேற்கொண்டு விசாரிக்கக்கூடாதுன்னு போகிறாங்க. எதுக்கு போனாங்க? அதுக்கு அப்போ அங்கே மாற்றம்னு தெரியுதுல்ல, கண்டிப்பாக சிக்கல் உருவாகுதுன்னு தெரியுதுல்ல, அதனால தானே அவங்க வந்து மாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி எதுக்கு வந்து ஸ்டாலின் காப்பாற்றினார் சொல்லுங்கள்? அவர் மாட்டினார். ஆனால் அவர் தான் கைதாகி உள்ளே போனார். ஆனால் இவர் தான் துடிச்சார். அவரை வெளியே வரும்போது ஏதோ சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி வரவேற்றாங்க. பழையபடி உடனே அவருக்கு வந்து பதவியும் கொடுத்தாங்க. அது இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னமும் இழுத்துட்டு தான் இருக்குது. பதவி முக்கியமாக ஜாமீன் முக்கியமான கேள்வியில் அங்கே போயிட்டு இருக்குது. இதில் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். இதுக்கு வந்து 2 நீதி அரசர்கள் வந்து இந்த வழக்கை எடுத்து பேசுகிறாங்க. ஒன்று வந்து MS ரமேஷ், இன்னொருத்தர் வந்து N செந்தில்குமார். இந்த N செந்தில்குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2006லேருந்து 2011 வரைக்கும் அச்சரப்பாக்கம் தொகுதியில் திமுக எம்எல்ஏயாக இருந்த சக்கரவள்ளி அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய மகன். திமுக எம்எல்ஏவுடைய மகன் 2006லேருந்து 2011 வரைக்கும். அதன் பிறகு இப்போ 2023 தான் அவர் சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக பதவியேற்றார். அந்த பதவியேற்கும் முந்தின நாள் வரைக்கும் அவர் என்ன வேலை பார்த்தாருன்னா, அரசு தலைமை இந்த திமுக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்தினுடைய ஜூனியராக இருந்தார். அவர் கீழே தான் இவர் இருந்தார். அப்போ முழுக்க அவர் என்னைக்கு நீதிபதி ஆனாரோ அது வரைக்கும் அவர் வந்து திமுகவினுடைய ரத்தத்தில் தான் ஓடி இருக்கு. திமுக கொடி கட்டின காரில் தான் போயிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அம்மா எலெக்ஷனில் நிற்கும்போது மகனாக அவர் வந்து பிரச்சாரமும் பண்ணியிருக்காரு. அப்போ முழுக்க திமுக அவர் இப்போ நீதிபதியாக இருக்கார். அவர்கிட்ட அந்த வழக்கு போகுது. என்ன மாதிரியான இது வரும்னு சொல்லி மக்கள் சந்திக்க மாட்டாங்களா? இதில் என்ன தீர்ப்பு தடை கொடுத்ததில் இதை தானே எதிர்பார்க்க முடியும்னு சொல்ல மாட்டாங்களா? ஓகே, இப்போ உங்களுடைய பதில் ஓவராலாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டாலினும் உதயநிதியும் சிக்குவாங்க. இதில் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொன்ன முடிக்கல. இந்த நீதி அரசர் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் இது வந்து நான் திமுக குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் வந்து நேர்மையாக தான் என்னுடைய தீர்ப்பை நான் எழுத போகிறேன், இல்லைனா விசாரிக்க போகிறேன். ஆனாலும் என் மேலே ஒரு களங்கம் கற்பிக்கப்படும். அதனால் நான் இதிலேருந்து விலகிறேன், இன்னும் ஒரு நீதிபதிக்கிட்ட இதை அனுப்பி விடணும்னு பண்ணணுமா வேண்டாமா? பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரே RS பாரதி சொன்னதை தானே பண்ணணும். இவருடைய நீதிபதிகளில் நிறைய பேர் வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார், அவர் பச்சையாக சொன்னார். அதுதானே அப்போ உண்மைன்னு நம்ம நினைக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லையா? கரெக்டாக தடையும் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பேப்பரில் வந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் இன்னும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க? இதே நேரத்தில் தான் டெல்லியில் வந்து அங்கே உள்ள நீதியரசர், அதாவது யஸ்வந்த் வர்மா, அவருக்கு வீட்டில் வந்து பல கோடி ரூபாய் வந்து அப்படியே கட்டுக்கட்டாக பணத்தை பெட்டியாக எடுத்துகிட்டு போனதாகவும் அந்த செய்தியை நம்ம இதே நேரத்தில் தான் பார்ப்போம். அப்போ நீதிபதிகளுடைய அந்த நம்பகத்தன்மை, நேர்மைத்தன்மை எல்லாமே சீரழிஞ்சு போச்சுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குல்ல. பாதி அளவுக்காவது ஈரல் கெட்டு போச்சுங்கிற மாதிரி தானே இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம செந்தில்குமாரையும் சந்தேகப்பட வேண்டியது இருக்குல்ல. இதே சென்னையில் இன்னொரு சம்பவத்தை நான் ஒரு நீதியரசர்கள் சம்மந்தமாக இன்னொன்று சொல்கிறேன். அனிதா சுமந்தா அப்படிங்கிற ஒரு நீதிபதி இப்பவுமே இருக்காங்க. தனி கோர்ட், MP MLAக்களுக்கான தனி கோர்ட்டில் இருக்காங்க. இது யாருன்னா சுமந்த் ராமன் ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கார்ல, அவருடைய மனைவி தான், வேற யாரும் கிடையாது. இவங்க கிட்ட ஒரு கேஸ் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வருது. அது என்ன அப்படின்னா, OMRல ஒரு இடத்த வந்து P. சிதம்பரத்தினுடைய குடும்ப ப்ராப்பர்ட்டி, மகன், மனைவி, மகள்
இவங்க 3 பேருக்கு உடைய இதை விற்றாங்க. விற்றதில் வந்து வாங்கின அக்கௌண்ட்டில் என்ன வருது அப்படின்னா 3 கோடி ஏதோ தான் வந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு மேற்கொண்டு இவங்க வந்து பிளாக்கில் பணம் வாங்கியிருக்காங்க, அரசாங்கத்தை ஏமாற்றிருக்காங்கிறது வழக்கு. இந்த வழக்கு வந்து அந்த கோர்ட்டுக்கு போகுது. இதை கண்டுபிடிச்ச விதமெல்லாம் வேறு, அது வேண்டாம். இந்த வழக்கு வந்து அந்த தனி கோர்ட்டில் விசாரணை நடக்குது. நடந்தபோது அது ஏற்ற வந்து இந்த அனிதா சுமந்துக்கிட்ட அவங்க நீதியரசர் அவங்கக்கிட்ட வருது. வந்த உடனே இதை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பி. சிதம்பரத்துக்கிட்ட ஜூனியராக வேலை பார்த்தவங்க, மாசச்சம்பளம் வாங்கினவங்க, அந்த சமயத்தை சொன்ன வார்த்தை, அவங்ககிட்டே மாசச்சம்பளம் வாங்குறதுங்க, அவங்க குடும்ப வழக்கு இப்போ வருது, அதுக்கு எப்படி நீங்கள் நீதிபதியாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்டோன்னா அதுலேருந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த நீதிபதிகள் அதை விசாரித்தாங்க. அது இன்னும் முடிவு வரல, அது போயிட்டு இருக்கு. இப்போ இவரும் வந்து இவருக்கு தெரியுது. அப்போ இதை வந்து அமலாக்கத்துறை என்னமோ எடுத்து சொல்லி நீங்கள் வந்து திமுக பின்புலத்துலேருந்து வந்த ஆட்கள், அதனால் நீங்கள் இருந்து மாறணும் அப்படின்னு அவங்க சொல்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்களா? இவரே அதை ஒதுங்கணும்ல. இவர் தெரியாதானே செய்யும் இந்த வழக்கு எது, இதெல்லாம் தெரியும்ல. அப்போ நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் வந்து நம்பகத்தன்மையாக இல்லைங்கிறதுக்கு நம்ம இதை யோசிக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் சொல்ல வந்தேன். இருந்தாலும் இந்த வழக்கில் இவன் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருவேளை அங்கே தடையே கொடுத்தாங்கன்னு, இப்போ 25ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதை இன்னும் கொஞ்ச நாள் விசாரிப்பாங்க, அப்போ கொஞ்சம் இழுக்கும். அது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இழுக்க தான் செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவே அதுதான் எதிர்பார்க்கும். ஏன்னா தண்டனை கிடச்சி போகுன்னு தெரியும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இழுப்பாங்க. இழுத்துட்டு போய் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அமலாக்கத்துறை அடுத்த ஸ்டெப் அங்கே தானே போவாங்க. அங்கே போகும்போது ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் அங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே காரி துப்பி அனுப்ப போகிறாங்க. அதுக்கு பிறகு கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். இவங்க இந்த ரைடு பண்ணாங்க, உடனே இரவோட ரைடு 3 நாள் நடத்தினீங்க, அடுத்த நாளே ஏன் கைது பண்ணலைன்னு கேள்வி கேட்கறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய. பல விஷயங்கள் பகிர்ந்து இருக்கிறீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.